இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தமிழ்நங்கை அவர்களுக்கும் அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் தமன் அவர்களுக்கும் அப்புறம் ஒரு புது பாடல் இயற்றிய அந்த பாடலாசிரியருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த மறுநாள நம்ம இந்த ஜல்லிக்கட்டுக்காக தெரியாத எல்லா உள்ளங்களும் ஒன்றான அப்புறம் ஒரு நல்ல முடிவுக்கு வந்தது. மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. அந்த வெற்றியை கொண்டாட முடியாத சூழ்நிலை உருவாச்சு. ஆனால் நேற்று எங்களுடைய இளைஞர்கிட்டையும் எங்களுடைய மாணவர்கள்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. இது வெளியே வேற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இதை தெளிவுபடுத்தணும். நாங்கள் என்ன முடிவு எடுக்கிறோம், என்ன பண்ண போகிறோன்றதை தெளிவுபடுத்தணுன்றதுக்காகத்தான் உங்களை எல்லாரையும் நான் இன்னைக்கு சந்திக்கிறேன். நம்ம போராட்டத்தில் இவர் பேர் மணிகண்டன், வயசு 16 தான் ஆகுது. அம்பத்தூரில் இருக்கார் இந்த தம்பி. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம போராட்டத்தில் கலந்து பீச்சில் அவர் இறந்துட்டாரு. அந்த இறந்த விஷயம் கூட எனக்கு தெரியாது. நம்மளுடைய நண்பர்களும் அப்புறம் நம்மளுடைய பத்திரிகை நண்பர்களும் அப்புறம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான் எனக்கு இந்த தம்பி இப்படி இறந்துருக்கான்னு காலையில் எனக்கு சொன்னாங்க. ஒரு 8 மணிக்கு சொன்னாங்க. சொன்னோன்னே வீட்டு அட்ரஸ் எங்கன்னு கேட்க சொன்னோம். கேட்டால் அம்பத்தூரில் இருக்குன்னு சொன்ன போய் வீட்டை போய் பார்த்தேன். அந்த பையன் தான் இவர். இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு 2 நிமிஷம் அப்படியே பிளாங்க் ஆகிட்டேன். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க அம்மா தையல் மிஷின் வேலை பண்ணுறவங்க. ஒரு சில சந்தேகங்கள்லாம் கூட இருந்தது. இது இந்த போராட்டத்தில் தான் போய் இறந்தாரா அப்படின்லாம் கேட்டேன். அதுக்கு ஆதாரங்கள் அவங்க குடும்பத்தில் இருந்து வந்திருக்காங்க. அவங்களே சொல்லுவாங்க அவங்களுக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு பெரிய பையனா நம்ம இருக்கணும், நம்ம எல்லாரும் இருக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நேற்று கேட்டேன். அப்புறம் இந்த மீனவர் குப்பம் எரிஞ்சிடுச்சுன்னு நான் 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு இருந்தேன். அதை இப்போ அரசாங்கமே எடுத்து செய்யுது. அந்த 10 லட்ச ரூபா இந்த குழந்தை குடும்பத்துக்கு கொடுக்கலான்னு நேற்று போனவொன்னே அந்த காலையில் ஒரு 10 லட்ச ரூபாவை அந்த 10 லட்ச ரூபா இங்கே கொடுத்துட்டேன் நான். இது வெறும் பணம் தான் நான் கொடுத்தது. பட் இந்த குழந்தைய தமிழ் மண்ணுக்காக, இந்த பையன் தமிழ் மண்ணுக்காக இறந்துருக்காரு. தமிழ்ன்ற வார்த்தைக்காக இறந்துருக்காரு இந்த போராட்டத்தில். ஸோ இதுக்கு ஈடே கட்ட முடியாது. இந்த இதை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க அம்மாவை போய், நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டையும் இளைஞர்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் கேட்டிருந்தோம், தயவு செஞ்சு போய் அவங்க அம்மாவை பார்க்கலாம். நம்ம எல்லாருமே போய் மீட் பண்ணால் அந்த அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். எல்லாரும் போய் மீட் பண்ண போகிறோம் நாங்கள் எல்லாம். ஸோ இதை பார்க்குறவங்க உங்களால் முடிஞ்ச உதவி அந்த பையனுக்கு பண்ணுங்கள். முதலமைச்சர் ஐயாவை நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தோம். பார்க்கும்போது மாணவர்கள் நிறைய பேர் அடிபட்டிருக்காங்க, மருத்துவ செலவு பண்ணணும்னு கேட்டோம். கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் மேலே அது கேஸ் போட்டிருந்தா, இளைஞர்கள் மேலேயோ மாணவர் மேலே கேஸ் போட்டிருந்தா அதை வாபஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தோம். அதுவும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது வரலாறுல இந்த வெற்றியை பதிக்கக்கூடிய நாள். இது வேற மாதிரி ஆயிடுச்சு. அது செலிப்ரேஷன் டே ஒன்று வேணும்னு கேட்டிருக்கோம். அதுவும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் அவன் 11:30 மணிக்கு வீட்டில இருந்து கிளம்புனா அவங்க அம்மா ட்ரெஸ் போடும்போதே கேட்டாங்க, ஏன்டா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு ஒரு நாள் நான் போட்டுக்கிறேம்மா, நாளையிலேருந்து அதெல்லாம் போட மாட்டேன், நாளைக்கு மிட்டம் டெஸ்ட் இருக்கு, நான் படிக்கணுமான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோ சீக்கிரம் பசங்கள்லாம் சேர்ந்து கிளம்பவே வீட்லேயும் சொல்லாமையே கிளம்பி பீச்சுக்கு போயிட்டு அவன். சரி, அவங்க பசங்களை விசாரிக்கும் போது பீச்சுக்கு போயிருக்காங்கம்மா பசங்க, மணிகண்டனும் கூட போயிருப்பான்னு எங்களுக்காக சொன்னாங்க. அவங்க 6 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். பசங்களாம் ரிட்டர்ன் திரும்பி வந்துட்டாங்க. பையன் மட்டும் வரவே இல்லை. அதுலேருந்து 8 மணி வரைக்கும் அங்கே அவங்க பசங்க எங்ககிட்ட உண்மையை சொல்லலை, எங்கள் கூட வந்தான்றதே மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்காக போகிறதுக்காக எல்லாம் கிளம்பி 10 மணி வரைக்கும் தேடிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பண்ணாங்க. அவங்க நாளைக்கு காலையில் எல்லாம் பசங்க திரும்பிடுவாங்கம்மா, நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, 5 மணிக்கெல்லாம் கலைஞ்சிரும் கூட்டுன்னு அவங்க எங்களுக்காக சொன்னாங்க. அவங்க அம்மா அதுக்காகவும் பயந்து நீங்கள் வீட்டிலே வெளியிலே தான் காத்துட்டு இருந்தேன், எப்படியாவது குழந்தை திரும்பிடுவான்னு சொல்லி. மறுநாள் காலையிலையும் வரல. காலைல 10 மணிக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது
ஒரே கலவரம் ஆயிடுச்சு, நீங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, பீச் ஸ்டேஷனுக்கு தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அவன் பீச் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காட்டி ரொம்ப கலவரம் ஜாஸ்தி ஆனதுனால எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியல. திரும்பி வந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க. கோஸ் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனவங்க திரும்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க எங்களால் கண்டே பிடிக்க முடியல. அடுத்த நாள் காலையில் நாங்கள் அன்றைக்கி நைட்டு திரும்ப போய் பீச்சில் அப்ரோச் பண்ணி கேட்குறோம், இதை எப்படி பண்ணுறது, பையன் மிஸ்ஸிங் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை எல்லா சைட்லையும் கோஸ்டல் ஏரியாஸ்லாம் கொஞ்சம் அலர்ட் பண்ணி செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு இருந்தாங்க. அந்த வகையில் நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து கோவளத்துலேருந்து ஆரம்பித்து வரும்போது காணத்தூர்ன்ற ஸ்டேஷனில் அவுட் போஸ்ட்டில் விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பையனோட பணம் ஒதுங்கி இருக்குது, உங்களுதான்றதை வெரிஃபை பண்ணுங்கன்றாங்க. வெரிஃபை பண்ணும்போது பார்த்தா பையனோட பாடி அது. எங்களுக்கு 22 போன பையனை நாங்கள் 24 காலையில் ஒரு 11 மணி வாக்கில் பணமாக தான் பார்க்குறோம். அவங்க 8 மணிக்கு எடுத்திருக்காங்க, ஸ்டான்லி இது ராயப்பேட்டைக்கு அனுப்பிச்சிட்டாங்க பாடியை நாங்கள் போகிறதுக்குள்ளே. அந்த அம்மாவுக்கு மட்டும் ஒரே ஒரு உத்தரவாதம் மட்டும் கொடுத்தேன், அம்மா தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க பிள்ளைங்க இருக்காங்கம்மா, கவலைப்படாதீங்க, எல்லாரும் வந்து உங்களை பார்ப்பாங்க அப்படின்னு. கண்டிப்பாக நாங்கள்லாம் போகிறத நாங்கள் நேற்று பிளான் பண்ணோம், நம்ம இளைஞர்கள்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இது வந்து இந்த மிகப்பெரிய வெற்றியை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, தம்பி வாங்க, இதுக்கு ஒரு பாட்டு பண்ணலாம் நம்ம. இது வந்து இது சோகத்திலேயே முடிஞ்சிடக்கூடாது இந்த விஷயம். இது வந்து ஒரு வெற்றியை நமக்கு வந்து அது பதிவு பண்ணணும்னு ஒரு பாட்டு பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். பண்ணும்போது இந்த தம்பி வந்து அலங்காநல்லூரில் போராட்டத்தில் கலந்துருக்காரு, அவர் அடியெலாம் கூட பட்டிருக்காரு. பட் இவர் வந்து பாட்டு பாடும்போது எனக்கு வந்து ஒரு பாட்டு பாடிக்க நீங்கள் கேட்குறீங்களா என்ன, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவளை சரி பாடுவாரா நல்லா இருக்குமா இல்லைன்னு சந்தேகம்லாம் அந்த பாடின அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஒரு சின்ன சின்ன வரிகள்லாம் மாற்ற சொல்லியிருந்தேன். அது மாற்றிட்டு தம்பி எடுத்துகிட்டு வந்தார். இதுக்கு வந்து சரி மியூசிக் போட்டு அலங்காநல்லூர் 10ஆம் தேதி வந்து இதை நம்ம வாடிவாசல் திறக்க போகுது. ஸோ அது வந்து நம்ம அலங்காநல்லூர் 10ஆம் தேதி ஓப்பன் பண்ணும்போது இந்த சாங் எல்லா இடத்துலையும் ஒரு சந்தோஷமாக பாடணும் எல்லாரும். இவர் கேட்டது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கேட்டேன், நேற்று ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டாங்க, இளைஞர் எல்லாரும் கேட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க இந்த பாட்டு பண்ணலான்னா செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு. உடனே தமன் சாருக்கு ஃபோன் போட்டேன், ஏன்னா நான் நிறைய படம் அவங்க கூட பண்ணிகிட்டு இருக்கிறதால, தமன் இந்தமாரி ஒரு சாங் பண்ணணும், வெற்றி சாங்கு, அது வந்து நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு. உடனே பண்ணி கொடுக்குற மாஸ்டர்னு சொன்னார். ஹைதராபாத்தில் இருந்தார், இதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. இந்த இடத்துல அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாங்க தமன். இந்த பாட்டை நாங்கள்லாம் கேட்டு ரசித்தோம், அது ரெக்கார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப நல்லா இருக்குது அந்த பாட்டு. அந்த பாட்டை நீங்களும் கேட்டு ரசித்து சந்தோஷப்படுங்க. விதவிதமா கோலம் போட்டு கட்டிக்கிட்டு புதுப்பான பொங்கலிட்டு செங்கரும்பு கடிச்சுக்கிட்டு வெற்றிய கொண்டாடுடா மெரினா, வெற்றிய கொண்டாடுடா, வெற்றிய கொண்டாடுடா தமிழா, வெற்றிய கொண்டாடுடா. டேய் நிறுத்து 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 நிறுத்து, என்ன வெற்றியை கொண்டாட போறா? ஏய் அதுக்கப்புறம் இங்கே வரும்போது நான் ரூமுக்குள்ளே உட்காருக்கும் போதே கேட்டாங்க, மேலே எத்தனை பேரை உட்கார வைக்கணும் சார், எத்தனை சேர் போடணும் சார், இங்கே தலைவன் யாருமே இல்லை, சேரே வேண்டாம், நின்றுக்கிட்டே பேசுகிறேன்னு சொன்னேன். ஏன்னா ஒரு சிலர் மேலே வர வச்சு ஒரு சிலர் வர வைக்கலன்னா என்ன கண்ணுங்களா? இங்கே யாருமே வந்து தலைவர் இல்லை, யாருக்கும் வந்து சேரே வேணான்னு சொல்லி சேரை தள்ளியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு நடிகனாக பேசலை, நான் வந்து ஒரு தமிழனாக பேசிகிட்டு இருக்கேன், ஒரு மாணவர்களுடைய அண்ணனாக பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோ. ஸோ நேற்று நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா, வேற எல்லாம் என்னென்னோ சொல்லிட்டு இருக்காங்க, வெளியே ஏதோ கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க, என் வீட்டு முன்னாடி போலாம் சோட்டிருக்காங்க சார், ஏதோ கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. எனக்கு வந்து நிறைய பேர் ஃபோனில் என்ன சார் கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களான்னு. ஸோ நேற்று நம்ம நண்பர்கிட்டையும் நம்ம இளைஞர்கிட்டையும் மாணவர்கிட்டையும் பேசும்போது அண்ணன் ஏதாவது ஒன்று பண்ணணும்ண்ணே, நம்ம இது இப்படியே பேசிகிட்டு இருக்காங்கண்ணா அப்படின்னு நேற்று நாங்கள் எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணோம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம்னு தனியாக இருக்குது, அது ரசிகர்கள், அது வேற. 10 வருஷமாக இந்த சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறதால ட்ரஸ்ட் இருக்குது, அது வேற. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது எனக்குள்ள ஒரு 2 நாள் கேள்வி ஓடிச்சு. நண்பர்களும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டாங்க, இளைஞர்கள் எல்லாமே, ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நம்ம அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு டிசைட் பண்ணேன், சரிப்பா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள ஒரு ஒழுக்கம் ஒன்று தேவை, அது உங்ககிட்ட நிறையவே இருக்குது. ஆனால் ஒரு சின்ன நம்ம ஒரு கண்டிஷனோட நம்ம ஒரு வரமுறையாக எல்லாமே பண்ணலாம், அது பண்ணால் நம்ம வந்து டெஃபினட்டாக எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம். அண்ணா சொல்கிறது உங்களுக்கு ஓகேனா எல்லாருமே சேர்ந்து பண்ணலான்னு கேட்டேன் நான். சரிங்கண்ணா சொல்லுங்க அப்படின்னாங்க. முதல்ல வந்து நம்ம ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி அதில் நான் எந்த கட்சியும் சேராதவன் நீங்கள் சைன் பண்ணணும், எந்த இயக்கத்தையும் சேராதவன் நீங்கள் சைன் பண்ணணும்,
அதுக்கப்புறம் நான் எந்த தீவிரவாதியும் சேராதவன் இல்லை, இருக்க மாட்டாங்க. ஒரு வேளை போலீஸ் டிபார்ட்மெண்ட் நான் பேசிட்டு இருக்கும்போதே சொல்கிறாங்க, சார் இப்படிலாம் கூட இருப்பாங்க சார்ன்னு. நம்ம இருக்க மாட்டோம். ஒரு வேளை யாராவது கேட்டால் கூட எங்கள் பசங்க அப்படி இல்லை சார், பாருங்கள் சார் நாங்கள் எல்லாருமே சரியாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அது. அப்புறம் நான் முக்கியமாக ஒரு கருத்தை உள்ள வச்சேன். எலெக்ஷன் வரும்போது ஓட்டு போடும்போது யாரும் பணம் வாங்க மாட்டேன்னு சைன் பண்ணி கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்டேன். எல்லாருமே நேற்று ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. சரிண்ணே இதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், என்ன பண்ண போகிறோம், உதவி மட்டும் செய்யலாம். இப்போ நமக்கு நாமே நம்ம உதவி செய்யலாம், உதவி செய்யறன்ற பாதையில் போகலாம் நம்ம எல்லாருமே. வேற மற்றவங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல. சரி உதவினா எப்படின்னா பண்ணலாம், கல்விக்கும் மருத்துவத்துக்கும் ஃப்ரீயாக பண்ணலாம், வேற எதுக்குமே ஃப்ரீயாக பண்ண வேண்டாம் அப்படின்னு நண்பர்கள்கிட்ட கேட்டேன். எல்லாரும் அதுக்கு சரிங்க சார் ஓகே சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உதவியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம். நம்ம தமிழ் நங்கை பானுன்னு ஒருத்தர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க 7 நாளாக எங்கள் கூட எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ, எல்லாருமே நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க, அதில் அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. பானு இங்கே வாங்கலேன், இவங்க தமிழ் நங்கை பானு, இவங்க பேர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது என்கிட்ட ஒரு ஐடியா சொன்னாங்க, அண்ணே இந்த மாதிரி தமிழ் நங்கைங்க நிறைய பேர் வீட்டிலேருந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் இல்லை, ஒரு இடம் இல்லை தங்குறதுக்கு. அவங்க தங்கினா தப்பான வழிக்கு மற்றவங்க கூப்பிட்டு போக மாட்டாங்க. அவங்க தங்குறதுக்கு ஒரு இடம் ஒன்று பண்ணி கொடுத்தா, ஒரு பில்டிங் ஒன்று கட்டி கொடுத்தா, நான் அம்மாவாக இருந்து நான் பண்ணி கொடுக்குறேன்னு அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஐடியா, இது இதில் இந்த ஐடியாவில் 1% கூட எங்கள்ட்ட யார்தும் இல்லை, என்னதும் இல்லை, எல்லாமே அவங்களுக்கு தான். நான் ஒரு தாயா மாதிரி இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு இடம் வேணும்னா பில்டிங் வேணும்னு சொன்னோம். உடனே நாங்கள் நம்ம இளைஞர்களையும் மாணவர்களையும் சொன்ன உடனே அதுலேருந்து ஒரு நண்பர் நான் இடம் கொடுக்குறேன்னு சொன்னார். வந்திருக்காரா, வரலையா? ஓகே. அந்த நண்பர் நான் இடம் கொடுக்குறேன்னு சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், நம்ம ஒரு டிவியில் ஒரு ப்ரோக்ராம், தர்மம் தலைக்காக்கம் சொல்லாதே செய் அப்படின்னு ஜி தமிழில் ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அந்த ப்ரோக்ராமில் இதை வச்சு என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சு நம்ம பில்டிங் கட்டிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ முதல் இங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த உதவி. ஸோ இந்த உதவி பண்ணலாம், அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. ஸோ நம்ம எத்தனை பேருக்கு தான் பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு எத்தனை பேர் நம்ம வாழ வச்சுட்டு இருக்கு, நம்ம எப்போ சூப்பர் ஸ்டார் ஆகிறது அப்படின்னு கேட்டேன் எல்லாருக்கிட்ட, இளைஞர்கிட்ட. நம்ம எப்போ சூப்பர் ஸ்டார் ஆகிறது, இத்தனை நாள் நம்ம மற்றவங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணோம், கைத்தட்டணும், எல்லாம் பண்ணோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு சொன்னேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. ஒரு சில ஹெல்ப் என்னால், உங்களுக்கு என்னெல்லாம் ஐடியா இருக்கோ சொல்லுங்கள், இப்படி பண்ணலாமான்னா அதையும் நான் ஏற்றுக்கிறேன். அப்புறம் நான் சொல்கிற ஐடியாவும் கேளுங்க. என்ன ஒவ்வொரு ஏரியாலையும் இப்போ நான் ஸ்லம்மில் இருக்கிற குழந்தைங்கள கான்வென்ட் ஸ்கூலுக்கு படிக்க வச்சுட்ருக்கேன். அந்த ஸ்லம்மில் இருக்கிற குழந்தைங்கள கான்வென்ட் ஸ்கூலுக்கு அப்பா 10,000 ரூபா கட்டினா நாங்கள் 10,000 ரூபா கட்டணும். இது நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் உதவி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஈவினிங் டியூஷன் எடுக்கலாம். எல்லாருமே ஒரு அண்ணனா தேர்ந்தெடுங்க. நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு, இப்போ கான்வென்ட் படிச்சுடுவாங்க, வீட்டுக்கு போகும்போது டியூஷன் ஈவினிங் இருக்காது. அந்த 200 பசங்க டியூஷன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக பண்ணலான்னு. அந்த 200 பசங்க மட்டும் இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற குழந்தை ஈவினிங்கான டியூஷன் எடுக்கலாம். அப்போ எடுக்கும்போது என்ன நடக்கும், அந்த ஏரியாவில் நீ யாருன்னு தெரியாது, ஒரு குடும்பத்துக்கு போய் நீ போய் டியூஷன் எடுத்துட்டு வரும்போது யார் இந்த பையன் புதுசாக வந்துட்டு போகிறானே அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது இல்லைங்க அந்த வீட்டில் இருக்கிற பையனுக்கு ஃப்ரீயாக டியூஷன் எடுக்கிறாங்களாம்னா உன் மேலே ஒரு பெரிய மரியாதையே வரும். ஒரு வேளை அவங்க வீட்டில் எதனா ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த அண்ணனை கூப்பிடுங்கன்னு கூப்பிடுவாங்க. ஸோ உறவு ரொம்ப நல்லா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. அப்படின்னோடனே எல்லாருமே சரிண்ணே ஓகே நான் டியூஷன் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லதுக்கு பண்ணலாம். வேற மாதிரி ஏதாவது விவசாயத்துக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா, ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இது கட்சியை எடுத்துகிட்டு போகாமல் இது ஒரு நல்ல பாதையில் கொண்டு போகலான்னு சொல்லி நேற்று எல்லாரும் டிசைட் பண்ணது. இது மட்டும்தான் சார் டிசைட் பண்ணணும், நீங்கள் வேறு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. வெளியே நாங்கள் ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டு ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து மாணவர்களோட இளைஞரோட வைக்கணுன்னு உடனே அரசியல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களான்னு கேட்டுடுறாங்க. ஸோ அது எங்கள் நோக்கமே இல்லை, நல்லது பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஒரு பையன் இறந்துருக்காரு, அவருடைய வீட்டுக்கு போகிறது, அவருக்கு நல்லது பண்ணுறது, அப்புறம் இந்தமாரி பாட்டு. இப்போவே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல லைஃப். அந்த எழுத்தாளருக்கு அவர் இந்த பாட்டு எழுதினாருன்னா அடுத்த சினிமாவில் கூப்பிடுவாங்க. ஸோ நல்லது பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பயன்படுத்தணுமே தவிர வேறு எந்த விஷயத்துக்கும் இல்லை. இதில் சேரணும்னா, இதில் நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்காக சேரணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். நாங்கள் எந்த கட்சியிலும் இல்லை, எந்த இயக்கத்திலையும் இல்லை. உங்களுடைய கார்டு அதெல்லாம் நீங்கள் இங்கே பதிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சேர்ந்து நல்லது பண்ணலாம். இதுக்கு வேறு எந்த ஒரு பின்னோக்கமும் இல்லை. அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே சிஎம் கிட்ட கேட்டிருக்கோம், ஒரு செலிப்ரேஷன் டே ஒன்று கேட்டிருக்கோம், நாங்கள்லாம் சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு. ஸோ அந்த டே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க.
ஏன்னா நாங்கள் அன்றைக்கி நைட்டு வந்து அந்த கேக் எவ்வளோப்பா நம்ம ஆர்டர் பண்ணோம், 500 கிலோ கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி நைட்டு. மறுநாள் நைட்டு வெட்டலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கேக்கை வந்து கண்டிப்பாக நாங்கள் வெட்டுற வரைக்கும் விட மாட்டோம். அந்த சந்தோஷம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். எல்லா மாணவர்களும் எல்லாம் கேட்டுட்டு இருக்குது என்னென்னா, அண்ணன் பட்டு வேட்டி கட்டிக்கலாம், நம்ம பாரம்பரியம் ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும், அந்த கேக்கு வெட்டணும், நான் சீக்கிரண்ணே அப்படின்னாங்க. இந்த பாட்டு ரெடியான உடனே அதை ரிலீஸ் பண்ணுற டைமில் அப்புறம் இன்னொன்று கூட எனக்கு எங்களுடைய மாணவர்கள் சார்பாகவும் இது கேட்கணும்னா சார். ஸோ மெரினாவில் உருவான இப்போ ஜல்லிக்கட்டுனால வந்து அலங்காநல்லூருக்காக நாங்கள் வந்து இப்போது மெரினாவில் வந்து இவ்வளோ பெரிய போராட்டம் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இல்லாமல் அது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னவோ பண்ணியிருக்காங்க, ரத்தம் செஞ்சுருக்காங்க, ஒரு மீன் மார்க்கெட்டு எரிஞ்சிருக்கு, ஒரு குழந்தை இறந்துருக்கான், தமிழுக்காக ஒரு உயிரே போயிருக்கு. அங்கே ஜல்லிக்கட்டு நடத்துகிற யார் பெரியவங்களும் இருந்தாலும் சரிங்க, இது வந்து கட்டாயம் இல்லை. ஸோ அவங்க வந்து இங்கே கூப்பிடணுன்னு ஆசைப்பட்டோம். ஒன்றும் இல்லை, வண்டி கொடுக்க தேவையில்லை, கார் கொடுக்க தேவையில்லை, எதுவுமே கொடுக்கவில்லை, வாங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஸோ அவங்க கூப்பிட்டுட்டாங்களாம், இப்போ தான் சொல்கிறாங்க, அவங்களுக்கும் நன்றி. நாங்கள் 10ஆம் தேதி போய் அதில் எல்லாமே கலந்துக்க போகிறோம். வேறு எந்த முடிவும் இல்லை. நாங்கள் கூப்பிட்ட உடனே பத்திரிகையாளர் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அப்புறம் 10 லட்ச ரூபான்றது நாங்கள் கொடுக்கல, அது வந்து கவர்மெண்ட்டே பண்ணிடுறாங்க. அந்த மீனவர் குப்பத்துக்கு அவங்களே செஞ்சு அவங்களே பண்ணோம். அதுதான் நியாயம். அதை நாங்கள் வந்து அங்கே பண்ணலை, அது வந்து இந்த குழந்தைக்கு பண்ணுறோம். அதை அங்கே நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். ஓகே, அதுதான் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே வச்சுருக்கோம். நான் டிசைட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அந்த எல்லாருமே சேர்ந்து உதவி பண்ணுறதுக்கு வந்து ஒரு நேம் ஒன்று தேவை. ஏன்னா லாரன்ஸ் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆல்ரெடி இருக்குது, தர்மம் தலைக்காக்கும், அது ஜி தமிழோட நான் சேர்ந்து பண்ணப்படுவது. அப்புறம் லாரன்ஸுடைய ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம் இருக்குது. இதுக்கு வந்து நான் மட்டும் பேர் செலக்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் மாணவர்களுக்கு அவங்களுக்கே கொடுத்துருக்கேன். அவங்க என்ன செலக்ட் பண்ணுறாங்களோ எல்லாருமே சேர்ந்து எழுதி அதுக்கு என்ன பேரோ அவங்க கையில் டிசைட் பண்ணியாச்சு சார். இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் நாங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயும் நாங்கள் இதை வந்து கண்டிப்பாக பப்ளிசிட்டி பண்ணுவோம். எல்லாம் வந்து இதில் சேருவாங்கன்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் உங்கள் உதவி தேவை. அதால தான் ஃபஸ்ட்டு இது ஆரம்பமாக நாங்கள் சொல்கிறோம். இல்லை சார், என்னுடைய வீட்டில் 60 குழந்தைங்க படிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அந்த மாதிரி பள்ளியில் தான் சார் படிக்கிறாங்க. ஸோ எல்லாரையுமே வந்து நம்ம அப்படி பிரிக்க முடியாது சார். ஒரு சிலர் வந்து தாய்மார்கள்லாம் கேட்குறது என்னென்னா, என் குழந்தையும் அந்த ஸ்கூலில் படித்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றாங்கல்ல. ஸோ என் வீட்டில் படிக்கிற 60 குழந்தைங்களும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஸோ ஒரு சில இடத்துல நல்லா இருக்கிற இடத்துல அப்படி போடுறோம் சார், இல்லாத இடத்துல நாங்கள் கான்வென்ட் ஸ்கூலில் சார். சார் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சார், அந்த 200 குழந்தைங்களை படிக்க வைக்கிறது நடிகர்கள் உள்ளே இருக்காங்க சார், சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தினத்தந்தியுடைய ஓனர் பாலசுப்ரமணிய ஆதிசார் அவருடைய டிரைவருடைய அண்ணன் பையன் யாரோ வந்து அவருக்கு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கான்வென்ட்டில் படிக்க வைக்கிறாங்க பசங்கன்னு தெரிஞ்சு. லாஸ்ட் இயர் வந்து என்னை கூப்பிட்டு, தம்பி இந்த மாதிரி 200 குழந்தைங்களை ஸ்லம் குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்களாமே, அந்த 10 லட்ச ரூபா நானே கட்டிட்டோமான்னு லாஸ்ட் இயர் அவர் தான் சார் கட்டினார். ஆனால் சொல்ல வேணான்னு சொன்னார். இந்த டைமில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஆனந்த வீடனுடைய ஓனர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 3 days பேக் அவர் ஃபோன் பண்ணி, இந்த வருஷம் நான் வந்து 10 லட்ச ரூபா அந்த 200 குழந்தைங்களும் கட்டட்டுமான்னு கேட்டேன். ஐயா தாராளமாக கட்டுங்க ஐயா, 10 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு இருப்பேன் ஏன்னு சொன்னோம். இது வந்து தமன்னா, இவங்க பேர் சொல்லிட்டேன், எதுக்கு ஆர்டிஸ்ட் பேர் கூட சொல்ல வேணான்னாங்க. ஹீரோயினி தமன்னா வந்து ஃபர்ஸ்ட் இயர், இது வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவங்க வந்து ஒரு 5 குழந்தைய படிக்க வச்சாங்க. சிம்பு தம்பிக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். அவர் கஷ்ட நிலைமையிலும் எனக்கு 1 லட்ச ரூபா அனுப்புனாரு. அதில் ஒரு 5 குழந்தைய படிக்க வச்சேன். இதை தெரிஞ்ச இளைய தளபதி விஜய் நண்பர் தான், என்ன நண்பா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்களாமே, என்கிட்ட கேட்க மாட்டீங்களான்னு, தலைவர் கொடுத்தா வாங்கி பண்ணுறேன் அப்படின்னேன். உடனே 5 லட்ச ரூபா கொடுத்தாரு. அதில் 10 குழந்தைங்களை படிக்க வச்சேன். இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது. அப்புறம் விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு 3 குழந்தைங்களை படிக்க வச்சாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. யாருன்னா பேர் மறந்துருந்தால் சாரி, நான் ஒரு லிஸ்ட் எடுத்து அனுப்பிடுறேன் அப்புறமா யார் யார் பண்ணாங்களோ. ஸோ நான் மட்டும் பண்ணல சார், இந்த 200 குழந்தைங்களை ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் நான் படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு குரூப் இருக்காங்க, சுரேஷ் சேனல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு வருஷம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து எனக்கு லக் என்னன்னா, அந்த தினத்தந்தி கூப்பிட்டு உடனே பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் என்னடா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்கணும் போது இந்த ஆனந்த விடன்லேருந்து சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு மட்டும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துகிட்டு போகிறோம் சார். இது வந்து வேற காரணமும் எதுவுமே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை, எங்களால் முடியாத சூழ்நிலை, எங்களுக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வருது,
செஞ்சா எங்களால் செய்ய முடியல, நாங்கள் எவ்வளோ கேட்டோம் எங்களுக்கு கொடுக்கல, ஏன்னா கொடுக்குறாங்க இப்போ. அது என்ன ஒரு சின்ன ஒரு அடியோடு கொடுத்துருக்காங்க, அதுதான் வருத்தம். செஞ்சதெல்லாம் நாங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டுறாங்க. ஒரு சில காலகட்டத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நாங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்க மாட்டுறாங்க. எங்கள் மாணவர்களுக்கு எல்லாரும் இது ரொம்ப அநியாயம்னு படுது, இது வந்து ரொம்ப தப்புன்னு, இதை வந்து நம்ம இப்படி மாற்றி தான் ஆகணும்னு மாணவர்களும் இளைஞர்களும் நினைச்சாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஆசைப்பட்டா அப்போ நாங்கள் முடிவெடுப்போம். ஸோ இப்போ எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அப்படி நாங்கள் ஒரு முடிவு எடுத்து நாங்கள் பண்ணால் எல்லா தொகுதியிலும் இளைஞர்களும் மாணவர்களே நிற்பாங்க. அது வந்து இப்போ இல்லை, அது வந்து அப்படி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு தள்ளப்பட்டு கடவுள் அப்படி ஒரு அமைப்புக்கு அப்படிலாம் ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் தர்மம் இந்த படம் இப்படியே தான் இருக்கும். அப்படி ஒரு சூழல் வந்தால் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸாக இளைஞர்களாக தான் இருப்பாங்க. செல்லம், உன் பேர் என்ன செல்லம்? என்னம்மா? இல்ல அந்த மாதிரி ஒரு முடிவு நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எடுக்கிறதா இருந்தா கண்டிப்பா யாருன்னு நாங்க சொல்ல மாட்டோம். அது மாதிரி யாருன்னு நாங்க தான் தேர்ந்தெடுப்போம். அது எங்க கையில தான் இருக்கு. ஸோ அண்ணனும் வந்து ஒரு தமிழரா தான் எங்க கூட சேர்ந்திருக்கிறாங்களே தவிர வேற ஒரு தனிப்பட்ட இதுல சேரல. அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு எடுப்போம். சார், நான் வந்து இப்போ அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, இந்த இயக்கத்துல தர்மம் பண்ணலான்னு ஒரு பாதையை எடுத்திருக்கோம். இல்லை இல்லை டைவர்ட் எப்படி இல்லையே சார். சார் அரசியல் யாரும் சொல்லல சார், எந்த அரசியலும் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன் நான். எந்த கட்சியிலும் இருக்கக்கூடாது சார். அவங்க மறுபடியும் சொல்றேன் ஐயா, அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லுங்க ஐயா, எந்த அரசியல் கட்சியிலும் சேராதீங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து அங்க குழப்பம்லாம் வந்தது காரணம் இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஸோ இது வந்து இந்த அரசியல்வாதி தான் சொல்றாங்க, அந்த அரசியல்வாதி தான் சொல்லுவாங்க. எங்களுடைய எண்ணமும் பாதையும் கிளீனா இருக்கணும். ஏன்னா நாங்க வந்து வாட்டர் இருக்கிற கிளாஸ் மாதிரி கிளீனா இருந்தாதான் எங்களுக்குள்ள மற்றது எதுவுமே வராது. நாங்களே கிளீன் இல்லாம டஸ்ட் ஏதோ ஒரு கிளீன் வாட்டர்ல பிளாக் இருந்தா எடுத்து போட்டுடலாம். ஏன் நாங்களே கிளீன் இல்லை, நாங்களே நீட் இல்லை, எங்களுக்கு ஒரு பாதை இல்லைன்னா நாங்களே டஸ்டா இருந்தா நாங்க எப்படி நாங்க கிளியர் பண்ண முடியும்? ஐயா சொல்றேன், அரசியலை பத்தி பேச வேணாம்னு யாருமே சொல்றேன், அது தனிப்பட்ட கருத்து, யார் வேணா பேசலாம். அரசியலுக்குள்ள இருக்காதீங்கன்னு தான் சொல்றேன். இந்த கட்சியும் சார்ந்தவங்களா இருக்காதீங்க, இந்த அமைப்புக்குள்ள இருக்கிறவங்க சொல்றேன். ஓகே, உங்க ஐடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல ஒரு வேலை கிடைச்சிருக்கு, நாங்க மறந்துடாதீங்க. ஒரு இளைஞர் ஏந்திருப்பா, அவர் ஒரு பாடலாசிரியர், அவர் யார் என்னன்னு தெரியாது, அவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கோம் இல்லையா சார். நேற்று அது நாங்க சிஎம் கிட்ட போயிட்டு பேசும்போது அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணோம், பிளஸ் மருத்துவ உதவியும் கேட்டிருக்கோம். நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு சார் எங்களுடைய ட்ரஸ்ட்லயே சார். நீங்க நம்ப மாட்டீங்க, எங்களுடைய ட்ரஸ்ட்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 8 பேர் வந்திருக்காங்க, ஸ்டில்ஸோடு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, ஆட்டோலாம் எரிஞ்சு அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு. அந்த மருத்துவ உதவி கூட செய்யுங்க, இந்த குழந்தைக்கும் உதவி செய்யுங்கன்னு கேட்டிருக்கோம். கண்டிப்பா பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா நீங்க நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கல ஐயா. ஒரு நிமிஷம் நான் புரிஞ்சுக்கல. நாங்க கேக் ஆர்டர் பண்ணது முன்னாடி நைட், அன்னைக்கு காலையில அடிக்கும் போது கேக் போய் யாருன்னா ஆர்டர் பண்ணோம். நான்லாம் அழுதுட்டு ஒண்ணு நீங்க பாத்தீங்களா? ஐயா ஒரு நிமிஷம், நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லணுமா? அண்ணா ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்லிடுறேன் ப்ளீஸ். நான் ஒருத்தருக்கு ஒரு முறை தான் பேச முடியும். தம்பி சைலண்ட். கேக் ஆர்டர் பண்ணது அன்னைக்கு நைட்டு சார், 2 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். இந்த தம்பிங்க எல்லாருமே என் கூட இருக்காங்க. அண்ணா நாளைக்கு ஈவினிங் என்னென்ன பண்ணலாம்? டேய் நாளைக்கு ஈவினிங் நம்ம எல்லாம் கொண்டாட போறோம்டா, என்ன பண்ணலாம்? கேக் கூட நாங்க ஆர்டர் பண்ணல சார், அந்த செஃப் வந்தாரு சார். இத்தனை கிலோ கேக்கு ஒரு இடம் தேவை சார், பண்ணலாமான்னு கேட்ட, பண்ணலான்னு சொன்னோம் நாங்க. புரியுதுங்களா? அடிக்கும் போது யாராவது கேக் ஆர்டர் பண்ண சார், அடிக்கும் போது அழுதுனோடி போலீஸ் உள்ள நானே கையெடுத்தெல்லாம் கும்பிட்டெல்லாம் இருக்கேன் சார். அந்த வீடியோலாம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நைட்டு தான் சார் நாங்க எல்லாம் பேசுறோம். 2 மணிக்கு ஹாஸ்பிட்டல்ல நாங்க டிசைட் பண்றோம் சார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே காலையில இதை வந்து அனௌன்ஸ் பண்ணி சர்ப்ரைஸா நம்ம பண்ணலாம்னு சொல்லி தான் சார் பேசிட்டு இருக்கோம். சார் இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா சார், பிரதர் தப்பா இருக்கு பிரதர். ஒண்ணு தெரியுமா? ஒரு நிமிஷம் சைலன்ஸ். வீடு விட்டு வச்சிருக்கேன் தலைவா, 7 நாள் நைட்டு 10:30 மணிக்கு பணம் இல்லாத போது என் வீட்டுக்கு சொல்லி எனக்கு பணம் கண்டிப்பா வேணும் சாப்பாட்டுக்குன்னு சொல்லும் போது ஒய்ஃபுடைய செயின், அம்மாவுடைய செயின்லாம் வச்சு கொடுத்து ரொம்ப போராடி இருக்கும். ரொம்ப கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா இருக்காது பிரதர். ப்ளீஸ், ஒய்ஃபுடைய செயினை வச்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சொன்னானுங்க, உனக்கு நன்றி சொல்றது எங்க அண்ணிக்கு நன்றி சொல்லணும்னு எல்லாம் சொன்னானுங்க. தெரியுமா உங்களுக்கு? பாத்ரூம் பண்ண ரெடி பண்ண எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அங்க சாப்பாடு போட எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? மெடிக்கல் எடுத்து போடுறது, அங்க குப்பை பெருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நாப்கின் முதல் கொண்டு வாரி இருக்கோம் நாங்க. என் தம்பி அடிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அது பெருசுப்படுத்த கூடாதுன்னு சைலண்டா இருக்கேன் நான்.
அண்ணன் ஹாஸ்பிட்டல் இருக்காரு போலான்னு சொல்லிட்டு போன தம்பிய கை காலில் அடிச்சிருக்காங்க சார் போலீஸ். என் தம்பியுடைய போட்டோலாம் ஒரே ரீசன் என்னன்னா, பிரச்சனை மேலும் 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 வளர்க்க கூடாது. சந்தோஷமான நிகழ்வை நம்ம ஹாப்பியா கொண்டாடணும்னு. கழுத்து வழியில வெளியே வர முடியாது சார். உண்மையா வச்சிருக்கேன். நிறைய பேர் வெப்சைட்ல போடுறாங்க லாரன்ஸ் வந்து வேற ஏதோ நோக்கத்தன்னு. லாரன்ஸ் ரத்தத்துல ஊறுனது உதவினது. இப்ப பண்ணல லாரன்ஸ், 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கான் லாரன்ஸ். சொந்த வீட்டுல வச்சு பண்றான் லாரன்ஸ். யாருக்கிட்டே போய் கடன் வாங்கல. 10 வருஷம் 60 ஒரு குழந்தைய வீட்டுல வளர்க்கறதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா? 60 குழந்தைய வளர்த்துட்டு இருக்கேன். 135 ஆபரேஷன் ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்கேன். எல்லாரும் கையிலையும் காலிலையும் விழுந்து 200 குழந்தைங்களை கான்வென்ட்ல படிக்க வச்சுட்டு இருக்கேன். மொட்டை சிவா கெட்ட சிவா வாங்கின படத்துல 1 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்துருக்கேன். ஆனந்தவுடன் எனக்காக புக்கே போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்காக நான் பட்ட கஷ்டம், செயினை வித்து அதை வித்து கஷ்டப்படுற சும்மா கேள்வி கேட்காதீங்க சார். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க சார் தான் வலி வருது சார். அப்ப நாங்க முயற்சி எடுக்க முடியாது சார். இல்ல தலைவா, அவர் இல்ல நீங்க கேட்கறது ஓகே தலைவா, அது வலிக்கு. ப்ளீஸ் பிரதர் நாங்க கேள்வி பதில் இல்லைன்னு சொல்லிட்டோம் பிரதர், சாரி. எமோஷனல் ஆனா பிரதர், ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ வெரி மச்.